இன்னைக்கு காலையில பார்த்த ஒரு நியூஸ், அதாவது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு 10 வயசு குழந்தை வந்து மிட் டேர்ம் எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கியிருக்கு அப்படின்றதுக்காக அம்மா திட்டினாங்கன்னு சூசைட் பண்ணியிருக்காங்க. இதுல எது சரி எது தப்பு அப்படின்றத தாண்டி மார்க்ஸ் மட்டும் தான் ஒரு குழந்தையோட லைஃப்ல எல்லாமே வா. மார்க்ஸ், ஆன்சர் ஷீட், ப்ராக்ரஸ் கார்டு இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயுமே வந்து ஒரு தனி யூனிக்கான டேலண்ட் அப்படின்றது இருக்கும். ஆஸ் அ பேரண்டா அதை சின்ன மோட்டிவேட் பண்ணி வெளியே கொண்டு வர வேண்டியது ஆஸ் அ பேரண்டா நம்மளுடைய கடமையும் தான். நீங்க கொடுக்குற ஒரு சின்ன ஸ்பார்க் உங்களுடைய குழந்தைய வேற லெவலுக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றத பேரண்ட்ஸ் ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. நான் கோச்சிங் கிளாஸ் அனுப்பணும், அதுக்காக நான் நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காக அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம கிட்ட போன் இருக்கு, அந்த போன்ல ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம கையில இருந்தே நம்ம கத்துக்க முடியும் இல்லைங்களா? அதுக்காக நான் ஒரு கோச்சிங் கிளாஸ் தான் எடுத்துட்டு போய் சேர்த்து விடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. போன்ல எவ்வளவோ விஷயங்களை நம்ம பாக்குறோம், ஏன் நல்ல விஷயத்தை பார்த்து நம்ம கத்துக்க கூடாது சொல்லுங்க? அந்த காலத்துல இன்ஜினியரிங், மெடிக்கல், தென் ஆர்ட்ஸ் இதை தவிர வந்து வேற எந்த கோர்ஸுமே இருக்காது. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய கோர்சஸ் இருக்கு, நம்மளுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பட் அந்த வழியெல்லாம் வந்து நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ண விட மாட்டேங்கிறோம்? மார்க்ஸ் மட்டுமே எல்லாமே கிடையாதுங்க. ஆஸ் அ பேரண்டா தயவு செஞ்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் கொடுக்குற ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் குழந்தைங்களை வந்து எதை வேணாலும் அச்சீவ் பண்ண வைக்கும். அண்ட் ஆல்சோ எப்பவுமே வந்து வெற்றியை மட்டும் தான் ருசிக்கணும், சக்சஸை மட்டும் தான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை குழந்தைங்களுக்குள்ள திணிக்காதீங்க. வை? பிகாஸ் ஒரு சின்ன ஃபெயிலியரை கூட அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சக்சஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீ ஃபெயிலியர்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு குழந்தை சின்ன வயசுல இருக்கும் போதே சொல்லி வளருங்க. பிகாஸ் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியாத குழந்தைங்க தான் இந்த அளவுக்கு போறாங்க. ஓகேவா? இது இல்லைன்னா என்ன இன்னொன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொட்டி கிடக்குது இல்லையா? ஸோ நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வளர்க்குற விதத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சினாரியோ எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியும். ஸோ உங்க வீட்டுல இருந்து அந்த சேஞ்ச் ஆரம்பிங்க.